சஷ்டி வரப்போகுது மேம். தேய்பிறை சஷ்டி வருது. நிறைய பேருக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கு. கஷ்டம் தீராத கஷ்டம், தீராத உடல்நிலை பிரச்சனை நிறைய பேருக்கு ஒன்று ஒன்றா இருக்கு மேம். எங்க போறது, என்ன பண்றது, அதுக்கு என்ன தீர்வு யாருக்கும் தெரியல. அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. இந்த அடுத்து வரக்கூடிய சஷ்டின்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி வருது. 7ஆம் தேதி மே 7 காலையில 10:30 இருந்து 11:30 இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். சோ சஷ்டி அப்படின்னு சொல்லும் போதே முருகருக்கு உகந்த நாள் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல நம்ம தீராத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, மன உளைச்சல், ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்காக வீட்டுல யாராவது ஒருத்தர் கூட நம்ம இதை செய்யலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து சஷ்டி வரப்போகுது மேம். தேய்பிறை சஷ்டி வருது. நிறைய பேருக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கு. கஷ்டம் தீராத கஷ்டம், தீராத உடல்நிலை பிரச்சனை நிறைய பேருக்கு ஒன்று ஒன்றா இருக்கு மேம். எங்க போறது, என்ன பண்றது, அதுக்கு என்ன தீர்வு யாருக்கும் தெரியல. அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கு வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாமா? ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய சஷ்டின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி வருது. 7ஆம் தேதி மே 7 காலையில 10:30 இருந்து 11:30 இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். சோ சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகருக்கு உகந்த நாள், முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம அந்த நாட்கள்ல விரதம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும். ஸோ அப்போ இந்த சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல நம்ம தீராத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, மன உளைச்சல், ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்காக வீட்டுல யாராவது ஒருத்தர் கூட நம்ம இதை செய்யலாம். ஸோ இந்த சஷ்டி தீபம் ஏற்றுவதுதான் அன்னைக்கு சிறப்பு. ஸோ சஷ்டி தீபம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு முருகர் படம் ஒன்று வாங்கி வைக்கணும். அது முருகர் இருந்தாலும் சரியானதுதான், வள்ளி தேவானையோடு சேர்ந்து இருந்தாலும் சரியானதுதான். வாங்கி வச்சுட்டு நம்ம அந்த படத்தை எல்லாம் பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு, குங்குமம், விபூதி எல்லாமே, மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு செவ்வரளி மாலை சாத்தணும். ஸோ வீட்லயே நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலும் செவ்வரளி மாலை சாத்துறது ரொம்ப உகந்தது செவ்வரளி. அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா, நம்ம முருகர் படத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு கோலம் போட்டா கூட போதும். அருமுனை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கோலம் போட ஸ்டார்ட் பண்றதே அதுலதான். இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஒண்ணு போடுவாங்க. சோ அந்த கோலம் நம்ம போட்டு வழிபாடு செய்யணும். அவ்வளவு முக்கியமானது அந்த அருமுனை கோலம் அப்படின்னு சொல்றது. இந்த கோலத்தை சுத்திலும் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னா 6 தீபங்களை நம்ம ஏற்றணும். 6 தீபங்கள் நல்ல சுத்தமான பசுனை அந்த அகல்ல விட்டுட்டு கொஞ்சமா நம்ம வந்து பஞ்சு திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றணும். இப்படி ஏற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. முக்கியமா பார்த்தோம்னா அந்த தீராத நோய்கள், சங்கடங்கள், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சஷ்டில வரக்கூடிய நாள் அன்னைக்கு தீபம் ஏற்றும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், மனக்கசப்பு எல்லாமே விலகி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான். இந்த சஷ்டி விரதம்ன்றது இந்த மாதிரி கடைபிடிங்க. நிறைய விரத முறைகள் இருப்பீங்க, இதையும் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான முறையில நம்ம சஷ்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். சூப்பர் மேம், தேங்க்யூ. தேய்பிறை சஷ்டி வருது. என்ன கஷ்டம் இருக்கட்டும்ங்க, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், முருகனை பிடிச்சிக்கோங்க. அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அழகென்ற சொல்லுக்கே முருகன் தான். இவ்வளோ ஒரு அருமையானவர். அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு அவரை பிடிச்சிருச்சுன்னா கரெக்டாக நேராக வீட்டுக்கு வந்தே உங்களை காப்பாற்றிடுவார். அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செய்கிற வழிபாடை தான் முருகன் எதிர்பார்த்துட்ருப்பார். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் நித்யா மேம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த சஷ்டி அன்னைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நல்ல வழிபாடு பண்ணுங்கள்.
வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா வந்து பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.